back like she wanna talk. Hi guys, welcome to the channel Zone 14 Football. So இன்னைக்கு UCL Game Week 5 ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேம் வீக் எந்த விதத்துலையும் குறை வைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய மேட்சஸ் அண்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு மேட்சே வந்து ஒரு டெரிஃபிக்கான மேட்ச். ஆர்சனல் 3 பயர்ன் மூனிக் 1. ஸோ இந்த மேட்ச்சுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் ஒரு சைடில் வந்து தே ஆர் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் இருந்தாங்க, இந்த சைடில் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் இருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே டாப் 2ல் இருந்தாங்க டேபிளில். ஸோ இந்த கிளாஷ் ஆடும் போது ஓகே எப்படி போகுது. அண்ட் ஆர்சனலுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க ஹோமில் ஆடுறாங்க. ஸோ அது மட்டும்தான் அட்வான்டேஜ். பட் பயனோட அன்பீட்டன் ஸ்ட்ரீக் இன்னும் போகவே இல்லை. எல்லாமே வின்னிங் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று யூனியன் செயின்ட் பெர்லினோட ட்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பயன் நல்லா தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு கோல் போகிற வரைக்கும் அவங்க 70% பொசிஷன் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால பிரேக் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம பயங்கர ஒரு ஸ்டேபிளான டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரில் இருந்தோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு செட் பீஸ்னால நம்ம கேமுக்குள்ளே வரோம். ஜூரியன் டிம்பரோட ஃபஸ்ட்டு கோல்னால நம்ம 1-0 அஹெட் போகிறோம். பட் ஆனால் அந்த லீட் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா அந்த லிவிஸ் கெலி சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அழகாக அந்த சைடில் வந்து அட்டாக் பண்ணாங்க. அண்ட் கிமிச்சோட லாங் பால், நாப்ரியோட ஃபர்ஸ்ட் பாஸ் அண்ட் லெனட் கால் 17 year old யங்ஸ்டர் ஒரு செம ஃபினிஷ் பண்ணி கேமுக்குள்ளே 1-1 வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும் 1-1. ஓகே இந்த கேம் எப்படி வேணாலும் போகலாம். நெக்ஸ்ட் கோல் அடிக்கிறவங்களுக்கு தான் வின்னிங் சான்ஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி இது பண்ணும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ஆர்சனல் வந்து இந்த கேம் ஜெயிச்சே ஆகுன்ற மென்டாலிட்டியில் வந்து, ஏன்னா செகண்ட் ஹாஃப் பயன் ஆடவே உள்ள அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஹை ப்ரெஸ். அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் சப்ஸ் வந்து அழகாக கேமை மாற்றிட்டாங்க. ஒன்று நோனி மடுவாக்கே அண்ட் மார்டினெல்லி. அண்ட் 3-1 அகேன்ஸ்ட் பயன்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறாங்க இது பெரிய பெரிய ரிசல்ட். நாட் குரூப்பில் எப்படின்னா இந்த ரிசல்ட் இல்லைனா கூட இன்னொரு ரிசல்ட் வாங்கி நம்ம டாப் 8 முடிச்சிடலாம். பட் மென்டாலிட்டி வைஸ் பீட்டிங் பயன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆர்சனலை தவிர நம்ம யூரோப்பில் பார்த்தோம்னா பயன் தான் வந்து பயங்கர டெரிஃபிக்கான ஃபார்மில் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் அன்பீட்டன், ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது என்னதான் நார்த் லண்டன் ஆர்சனல் ஹோமில் நடந்தால் கூட ஆர்சனல் பயன் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஆர்சனல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸாக. ஸோ அதனால எஸ்பெஷலி அந்த விஷயத்தினால ப்ளஸ் லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக நல்லா விளாண்டு கடைசியில் மிஸ் பண்ணி டைட்டில் அடிக்க முடியாமல், ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிக் டே, பிக் ஈவெண்ட், பிக் கேம் அகெயின்ஸ்ட் அ பிக் டீம் இன் யூரோப்போட வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே நாங்கள் இந்த சீசன் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆடுவோம். ஸோ எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து வின்னு தான் முக்கியம். அதுவும் 3-1 சாலிடாக 3 கோல் அடித்து வின் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவுட் தேர் டு எவ்ரி யூரோப்பியன் டீம் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் டீம் வந்து வி ஆர் த டீம் டு பீட்னு ஆர்சனல் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் அகெயின் பயனுக்கு வந்து இது ஒரு செட்பேக் தான். பட் ஸ்டில் ஆர்சனல் மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல ஃபார்ம், அவே ஃப்ரம் ஹோமில் தோத்துருக்காங்க. அண்ட் ஸ்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் அவங்களுக்கு. லெனார்ட் கால் 17 year old யங்ஸ்டர் வந்து பேக் டு பேக் எல்லா கேமுமே வந்து புண்டஸ்லிகாவாக இருந்தாலும் சரி, யூசிஎல்லாக இருந்தாலும் சரி, நல்லா விளையாடுறது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூஷன்ஸும் போடுறாரு. முசியலா இன்ஜுரியை அழகாக லெனட் கால் யூஸ் பண்ணுறாரு. இப்போ முசியலா வந்துட்டாருன்னா லெனட் காலும் இருக்கும் போது சம காம்படிஷன், அவங்க டெப்த்து இன்னும் பயங்கரமாக ஏற தான் செய்யும். ஸோ பயனோட ஸ்குவாட் டேஞ்சரஸான ஸ்குவாட் தான் டெஃபினட்டாக சொல்லலாம். அண்ட் இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும், டெக்லான் ரைஸ் அவர் வந்து மனுஷனா இல்லை மிஷினான்னு தெரில, அந்த அளவுக்கு ஒர்க் ரேட் போடுறாரு. அதை நம்ம சீசன் பை சீசன் பார்த்துருக்கோம். நேற்று கேமுமே சொல்கிறேனே டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதாவது எண்ட் டு எண்ட் அட்டாக்கிங் ஹாஃப்லேயும் அவர் தான் இருக்கார், டிஃபென்சிவ் ஹாஃப்லேயும் அவர் தான் இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார். 90+4 அதாவது டையிங் மூமெண்ட்ஸில் கூட அவர் ஓடி கடைசி வரையும் ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு த வெல் டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவர். எனக்கு தெரிஞ்ச டெக்லான் ரைஸ் மாதிரி பிளேயர்ஸை பார்த்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கேமை பார்த்தாங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. பிகாஸ் ஒர்க் ரேட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நீ எந்த அளவுக்கு ஸ்கில் வச்சுருக்கியோ, எந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒர்க் ரேட் போடணும். பிகாஸ் சம்டைம்ஸ் உன் ஸ்கில் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் உன்னோட டேலண்ட்டாக அந்த கேம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க ஆப்போனன்ட் நல்லா ஆடினா. பட் ஒன்றே ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது, ஒர்க் ரேட் போடுறது. ஸோ அது டெஃபினட்டாக ரைஸை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். கண்டிப்பாக மிட்ஃபீல்டர்ஸ் வந்து எப்போதுமே கேமுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கேமோட டெம்போவை டிக்டேட் பண்ணுறதே மிட்ஃபீல்டர்ஸ் தான். டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பாலை வின் பண்ணி அட்டாக் வந்து டிரான்சிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ டெக்லான் ரைஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் சுபிமெண்டி கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருந்தாரு. பட் டெக்லான் ரைஸ் இஸ் பேக். லாஸ்ட் சீசன் UCL ஃபார்ம் இஸ் பேக். ஸோ கண்டிப்பாக அது ஒரு மேஜர் ப்ளஸ் ஆர்சனலுக்கு.
அவங்க 2 பேருமே ஒரு நல்ல காம்போவாக இருக்குது. பிகாஸ் நீ பார்த்தனா சுபிமெண்டி இருக்க தைரியத்தினால தான் ரைஸ் வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் போகிறாங்க. எசே வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் போய் ஆடுறாரு. இல்லைனா யூஸ்வலாக நீ பார்த்தனா 3 மீட்டர் இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிங் கீழே இறங்குவாங்க. பட் இங்கே வந்து ஃபுல் ஃப்ரீடமாக நம்ம அட்டாக் போகிறதுக்கு முக்கிய ரீசன் மார்டின் சுபிமெண்டி, ஸ்பெயின் நம்பர் 6. அவரே வந்து நம்ம டீமில் இருக்கும் போது ரைஸே சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில், சுபிமெண்டியோட ப்ரெசன்ஸ்னால என் கேம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, நமக்கு ஒரு செக்யூரிட்டி வருது. ஓகே, நம்ம ஏறி போய் ஆடினாலும் எக்ஸ்ட்ரா அந்த கிரிட்டிக்கல் பாசஸ் போட்டாலும் பின்னாடி நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பான், சுபிமெண்டி இருப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் மொத்த டீமே, நான் ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்த டீமே பால் லூஸ் பண்ணால் பேய் மாதிரி போய் ஓடி போய் எடுக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து செம ஆஸ்பெக்ட். அண்ட் இனிமே நான் சொல்கிறேனே, நீங்கள் போட்ட மீன்ஸ் இது வரைக்கும் நல்லா இருந்தது, ஹராம் பால், அர்டேட்டா இதுன்னு. இனிமேல் அதெல்லாம் போட்டு யூஸே கிடையாது, அதெல்லாம் அவுட்டேட்டே ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்கள் ஆர்சனல் கேம் கரண்ட்டாக ஒரு 2-3 சீசனாக பார்த்தீங்கன்னா ஹராம் பால்லாம் நாங்கள் ஆடவே மாட்டோம். கிளியராக நாங்கள் தான் டாமினேட் பண்ணி விளாடுவோம். சில மேட்சஸ் அந்த சில ஸ்பெல்லில் டிஃபென்சிவ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் டிஃபென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை வந்து இவங்க எப்படி நார்மலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே அந்த டீம் வீக்காக இது பண்ணுறேன், டிஃபென்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம். பட் இப்படி அட்டாக் பண்ணுற பயனை 2 ஷாட் ஆன் டார்கெட்லேயே நாங்கள் முடக்கிட்டோம். ஸோ அதிலே உனக்கு தெரியும் 1 செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பயன் எந்த அளவுக்கு டிஃபென்சிவ்லி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எங்களோட ஆடுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரெஸ்ஸிங் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து ஹராம்பால் ஆர்சனல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. காலம் மாறிடுச்சுங்க, நீங்களும் மாறிடுங்க. கண்டிப்பா அந்த ஹராம்பால் வந்து உங்க டிஃபென்ஸ்ல பயங்கரமா சாலிட் ஆயிடுச்சு. ஏன்னா பயனோட ஸ்ட்ரென்த் இந்த சீசன் வந்து அவங்களோட கோல் ஸ்கோரிங் அபிலிட்டிஸ் தான். ஸோ டிஸ்பைட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அட்டாக்கை வந்து வெறும் 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஒரே ஒரு கோல் விட்டது வந்து கண்டிப்பா அட் எண்ட் ஆஃப் த டே டிஃபென்ஸ் தான் வந்து கேம்ஸை வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணும். ஸோ அது கண்டிப்பா சாலிடா இருக்கு ஆர்சனலுக்கு. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை ஹராம்பால் வச்சு நீங்க நல்லா சாலிட் பண்ணிட்டீங்க லாஸ்ட் இயர்ஸ்ல. ஸோ இந்த இயர்ஸ் வந்து கோல்ஸும் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஹராம்பால்ன்றது மொத்த டீமாக டிஃபென்ஸ் பண்ணுறது பேர் ஹராம்பால் இல்லை. ஃபுல்லாக செட்பேக் நாங்கள் உட்காந்தே இருந்தோம்னா தான் ஹராம்பால். ஓகேயா, நாங்கள் எங்கள் அட்டாக்கை முடிச்சுட்டு மொத்த டீமாக டிஃபெண்ட் பண்ணுறது பேர் மொத்த டீமாக சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறது தான். அது ஹராம்பால் கணக்கில் வர. ஹராம்பால்னா ஃபுல் 90 மினிட்ஸும் பின்னாடியே இருந்து கவுண்டருக்காக வெயிட் பண்ணுறது. நாங்கள் அப்படி ஆடுறதே இல்லை. ஸோ அந்த ஹராம்பால் வார்த்தையே இப்போ யூஸே பண்ணக்கூடாது இப்போ இருக்க விளையாட்டுக்கு படி. கண்டிப்பாக. பட் ஓகே, எனிவேஸ் நாங்கள் வின் பண்ணி 5 out of 5 ஒன்லி டீம் வித் அன்பீட்டன் இன் யூசிஎல். ஸோ இது ஒரு நல்ல சைன்ஸ். ஓகே, கோயிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேம் ஒரு பயங்கரமான கேம். செல்சி 3 பார்சலோனா 0. கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. செல்சி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து திரும்ப ப்ரூவ் பண்றாங்க. பிக் கேம்ஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா கோல் அடிப்போம், கிளீன் ஷீட் வைப்போம், ஜெயிப்போம், பிளஸ் ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸும் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கேம் வந்து 3 கோல்ஸ் பயங்கர ஹை ப்ரெஸ் செல்சியை வந்து பார்சலோனால சுத்தமா வந்து தாங்கவே முடியல. ஒரு 2 ஆஃப் சைட் கோலு, ஒரு டிஸ்அலவுட் கோலு நிறைய நடந்துச்சு இந்த கேம்ல. அண்ட் பார்சலோனாக்கு ஒரு மேஜர் வீக்னஸ் என்ன ஆச்சுன்னா, அரௌஹோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு yellow கார்டு வாங்குவாரு டிசென்ட்னால. செகண்ட் வந்து டக்குன்னு ஒரு வெரி பேட் சேலஞ்ச். ஒரு கேப்டனா இருக்கும் போது ஒரு முக்கியமான யூசிஎல் நைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினே இல்லாம ஒரு டேக்கிள் போட்டு, அதுவும் ஏற்கனவே yellow கார்டில் இருக்கீங்கன்ற போது அது கண்டிப்பா போடக்கூடாது. அது போட்டனால அது அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஓன் கோல் போவோம் அவங்களுக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பெட்ல போட்டாங்க கேம். எஸ்தேவாவோ teenage star from Chelsea arrives in UCL. Yes. And நம்ம வந்து நான் எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா டெலாப் பத்தி பேசியிருந்தேன். டெலாப்போட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் செல்சிக்கு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் UCL கோல் அடிச்சு 3-0ன்னு செல்சி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி போட்டிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் கேம் வந்து இப்போ ஆர்சனல் பயன் நம்ம சொன்னோம், ஆர்சனல் வந்து அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆர்சனலுக்கும் செல்சிக்கும் கேம் இருக்கு வீக்கெண்ட்ல. ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வெர்சஸ் த பெஸ்ட் டீம் இன் யூரோப் ரைட் நவ். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீ அண்ட் த டெவில் சாங் அப்படியே பின்னாடி போட்டுடலாம். வந்து அந்த ஏன்னா அவங்களுமே சொல்கிறேன், பார்சாவை ஜெயிச்சுட்டு வர்றது செம மென்டாலிட்டி சேஞ்ச், செம மூவ். அண்ட் நாங்கள் பயன் ஜெயிச்சது எங்களுக்குமே ஒரு செம பூஸ்ட். பட் இதில் என்ன நோட் பண்ணணும்னா, செல்சி அவங்க ஹோமில் ஆடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பட் ஆனால் இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த மேட்ச் கண்டிப்பாக இந்த சீசன் டைட்டிலில் டிஃபைனிங் பண்ணுறதுக்கான எர்லி ஸ்டேஜஸாக தான் அது டிஃபைன் பண்ணுன்றேன். பிகாஸ் இப்போ நாங்கள் ஜெயிச்சோன்னா செல்சியோட 9 பாயிண்ட்ஸ் ஹெடாக போயிடுவோம். செல்சி ஜெயிச்சாங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் 3 பாயிண்ட்ஸ் தான் கேப் இருக்கும். ட்ரா ஆச்சுன்னா அது வேற கதை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கம்பீட் பண்ணுறதுல செல்சி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிட் கம்பெடிட்டர்ல. ஏன்னா மேன் சிட்டியும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஸோ செல்சியோட கேம் பார்த்து நான் சத்தியமாக இம்ப்ரெஸ் ஆனேன் நேற்று மேட்சை பார்த்துட்டு. பிகாஸ் பார்சா விளையாடவே உள்ள
பார்சா விளையாடவே உள்ள அந்த அளவுக்கு ப்ரெஸிங். பிகாஸ் பார்சா வந்து ஒரு பொசிஷன் பேஸ்ட் டீம் தெரியும், டிக்கிடாக்கா வந்து பாசிங் பேஸ்டாக இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்கள வந்து பாஸ் பண்ணவே, அதான் நிம்மதியாகவே இருக்க விடல. கடைசி வரைக்குமே பார்சலோனா ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா இல்லை, அதில் வேறு அரோயோ ரெட் கார்டுனால இன்னும் சூப்பர் கேமில் இருக்கவே முடியல. அட் த சேம் டைம் செல்சி, அதான் சொல்கிறேன், அட்டாக்கிங் வைஸ் டாமினண்ட்டாக இருந்தது. எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை. டிஃபென்சிவ்லையும் கோல் விடாமல் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம்னா 2 ஆஸ்பெக்ட்லையும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அட்டாக்கும் இருக்குது, டிஃபென்ஸும் இருக்குது. ஆஸ் அ டீமாக எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஆனாங்கன்னு பிச்சில் பார்த்தோம், அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அண்ட் எஸ்டேவா வந்து உண்மையிலே சொல்கிறேனே, அதுவும் அந்த செல்சி ஃபேன்ஸ்லாம் செஞ்சு விட்டாங்க லமைன் அம்மால ஷீட் எஸ்டேவா விட்டாங்க. அதாவது எப்போதுமே ஒரு கேம்ல அண்டர்டாகா போனாங்கன்னு அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. கண்டிப்பா, அதுவும் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி அவங்க கோல்ஸ் அடிச்சது கூட எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. அவங்க டிஃபென்ஸ்ல கிளீன் ஷீட், அதுவும் ஒரு பார்சலோனா இப்போதான் ஃபெரான் டாரஸ்லாம் சும்மா ஜாலியா அடிச்சிட்டு இருந்தான் எல்லா மேட்சும். லெவன்டோவ்ஸ்கியும் திரும்பி வந்து கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பெஞ்சில் வேற அவன் ரஃபீனியா ராஷ்வர்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை ஸ்டாப் பண்ணி கிளீன் ஷீட் வச்சு குக்குரெல்லா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி யமால வந்து பாக்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் எஸ்பெஷலி நம்ம பேசணும், யமால் வந்து 2 அற்புதமான அசிஸ்ட் பண்ணுவான். அதுதான் குக்குரெல்லா வந்து கண்டிப்பா சொல்லணும், ஹேட்ஸ் ஆஃப், சரியான பெர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பா வர்த்தி ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச். ஏன் செமையாக விளாண்டனா இந்த மேட்ச் வந்து டோட்டலாக இவன் லமைனமால பாக்கெட் பண்ணிட்டான் ஒன்று. ப்ளஸ் அட்டாக்கிங் வைஸ் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணான். ஃபஸ்ட்டு கோல் பில்டப்லேயும் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஸோ டோட்டல் கேமுமே குக்குரெல்லாம் பயங்கரமாக ஆடுறான். ஹோல் கண்ட்ரிக்கும் சரி கிளப்புக்கும் சரி அவன் வந்து செம பிளேயராக இருக்கான். அண்ட் இவர் என்னது ராபர்ட் சான்சஸ் வேறு சொல்லியிருப்பாரு, இதுமாரி பார்சா தான் ஃபேவரட்ஸ். நீங்கள் நான் தான்டா ஃபேவரட்ஸ். அவன் ஓப்பனாக சொல்லுவான், குக்குரெல்லா பாக்கெட்டில் போட்டான் யமால, நீங்கள் வந்து ப்ரீமியர் லீக் டீம்ஸை வந்து ஆடி பார்க்கணும், அது அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். என்னென்ன எனக்கு ஷாக் ஆயிடுச்சுடே, இவ்வளோ யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி. சரி, கண்டிப்பா அவங்க இப்போ தோத்துறதுனால ட்ரிகர் ஆகல. பட் செல்சி ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவாங்க. சரி, ஓகே. ஆமா கண்டிப்பா. கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், Real Madrid 4 Olympiacos 3 and Real Madrid back to winning ways after so many matches. And முக்கியமாக இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது நல்லா பண்ணது ஒலிம்பியாகோஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி சிக்கினியோ வந்து ஃபஸ்ட் கோல் அடிப்பார் இயர்லியாக. ஸோ ரியல் மேட்ரிட் இந்த மேட்ச்மே ஃபம்பிள் ஆக போகிறாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 7 நிமிஷத்தில் ஹேட்ரிக் போட்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ரிக் போட்ட நம்ம எம்பாப்பே வந்து உண்மையிலே பாராட்டி ஆகணும். மனுஷன் வந்து நீ போட்டால் போதும் சொருகிருவன்ற மாதிரி இருக்காரு. கரெக்டாக பாஸ் வருது, ரிசீவ் பண்ணுறாரு, ஆங்கிள் வச்சு சொருகிறாரு. கீப்பருக்கே தெரிஞ்சது ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி டக்குன்னு மேட்சை முடிச்சிட்டான். 3-1 ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் ஒலிம்பியாகோஸ் விடலை, திருப்பி வந்தாங்க. அவங்க சப்ஸ்டியூட்ஸ் நல்லா பண்ணாங்க. மேதி தரமி வந்து ஒரு கோல் அடிச்சிருப்பார், எல்காபி ஒரு கோல் அடிச்சிருப்பார். திருப்பியும் எம்பாப்பே ஒரு கோல் அடிச்சு 4-3 இந்த கேமை முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே வந்து இந்த சீசன் நான் பெலண்டியர் வாங்கியே தீர்வேண்டான்ற ஒரு முடிவில் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சம ரிசல்ட். அண்ட் ஒலிம்பியாகோஸ் அவே டெஃபினட்டாக டஃப்பான கேம் அண்ட் ஜெயிச்சிட்டாங்க ரியல் மேட்ரிட். ஒலிம்பியாகோஸ் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்னா, ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கெலாக்டிகோ டீமை வந்து ரியல் மேட்ரிட் என்ன ஃபார்மு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து ஆல்வேஸ் அவங்க கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ன்ற மாதிரி தான் விளாடுவாங்க. அதே மாதிரி தான் விளாண்டு, அதுவும் ஒரு கெலாக்டிகோனால இந்த செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ரிக் இன் யூசிஎல். ஸோ ஹிஸ்ட்ரிலாம் மேக் பண்ணி எம்பாப்பே வந்து செதச்சு விட்டார் ஒலிம்பியாகோஸா. பட் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒலிம்பியாகோஸாவே இஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் எந்த டீமாக இருந்தாலும். அண்ட் நம்ம கமாவிங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பேசியே ஆகணும். ஒரு 45 மினிட்ஸ் தான் விளாண்டாரு, பட் ஸ்டில் வந்து ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம இப்போ தான் ரைஸ் அந்த மிட்ஃபீல்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் சுற்றி ஃபுல்லாக கெலாக்டிகோஸாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒர்க் ஹார்சஸ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அது கரெக்டு. கமாவிகா ஓகே, எல்லா பொசிஷன் கொடுத்து ஆடுவான், டீம் பிளேயர் எல்லாம் ஓகே. அன்றைக்கி அவனுக்கு உடம்பு இல்லை, ஃப்ளூன்னாங்க. அதை வச்சுட்டு மனுஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டாட்ஸ் நீ பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் அவன் டாப்பாக இருப்பான். உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி விளாட்றான், யாரா நீ? அவன் உண்மையிலே ஒரு சம டீம் பிளேயர், ரியல் மேட்ரிடுக்கு ஒரு பக்கா ஆசட் அவன். கண்டிப்பாக நம்ம வந்து டோனி க்ரூஸ், மாட்ரிச் அண்ட் கசமீரோ இருக்கும் போது அவங்க எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ் கெலாக்டிகோஸ் தான். பட் ஸ்டில் அப்போ ரொனால்டோ, பென்சிமா, பேல் அவங்களாம் தான் வந்து ஃபுல் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த சைலண்ட் ஸ்டார்ஸ் இந்த மிட்ஃபீல்டில் வந்து டாமினேட் பண்ணுறது வந்து இப்போது கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ரியல் மேட்ரிட் திரும்பியும் அதே மாதிரி ப்ரொஃபைலில் மிட்ஃபீல்டர்ஸ் தேடுறதுக்கு. பட் ஐ திங்க் வித் கமாவிங்கா அவங்க வந்து ஒரு சாலிட் மிட்ஃபீல்டர் வந்து, அதுவும் மிட்ஃபீல்டர் மட்டும் கிடையாது, நீ சொன்ன மாதிரி எந்த பொசிஷன்ல வேணாலும் விளையாடலாம். ஸோ
ரைட் பேக்ல அடைச்சிரு, சென்டர் பேக் இல்லையா, சென்டர் பேக் ஆடுவான், லெஃப்ட் பேக் ஆடுவான், கேம் போட்டானா கூட ஆடுவான், ரைட் விங் போட்டா எங்க போட்டாலும் ஆடுவான். ஒரே ஆள் எட்வார்ட் கமவிகா. ஓகே, கோயிங் கண்டிப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேம் ஒரு மேஜர் அப்செட். நம்ம லிவர்பூல் ஹோம்ல ஆன்ஃபீல்ட்ல 1-4 பிஎஸ்வி ஐண்டோவனோட தோத்துருக்காங்க. ஸோ லிவர்பூலோட லூசிங் ஸ்ட்ரீக் கண்டினியூஸ். கடைசி எத்தனை மேட்ச்ல எத்தனை தோத்தாங்கன்னு கண்டிப்பா ட்ராக்கே வச்சுக்க முடியல, அவ்வளோ தோத்துட்டாங்க. ஆனா இந்த கேம் வந்து அவங்க லிவர்பூலோட டிஃபென்ஸ் வந்து டோட்டலி காலி. வேண்டைக்கா இருந்தாலும் சரி, கொனாட்டேவா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி வேண்டைக் ஃபர்ஸ்ட் ஒரு பெனால்ட்டி விடுவாரு, கையை இப்படி தூக்கி ஃபுல் ஸ்ட்ரெச். அப்படின்னா பாஸ்கெட் பால் விளையாடுறாரா, வாலிபால் டங்க் அடிக்கிறாரா, ஒண்ணுமே புரியல. அது ஆர்கியூ பண்றான்டா அவன் என்ன பண்றான், இது ஏன் இது இல்ல, அவன் வந்து நேச்சுரல் புஷ் டே எங்கேயோ கை நீட்டி வாங்க அது பண்ணிட்டு அவன் அமைதியா இருந்தா ஆர்கியூ பண்றான். அது பெனால்ட்டி இல்ல ரெஃப்ரி டே, அது எனக்கு புரியலடா. அவன் மட்டும் எப்படா டிஃப்ரெண்டான ப்ராசஸ்லாம் கொடுக்குறான். ஒன்னு இல்ல இப்ப கை அவனை வச்சு ஒரு நிறைய மீம் வருது. அதுக்கேற்ற மாதிரி நேத்தி போரஸ்ட் கேம் வேண்டைக்கு. கண்டிப்பா ஆமா. அதுல வந்து இவான் பெரிசிச் வந்து பெனால்ட்டியில வந்து கூலா ஸ்லாட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கோல் ஈஸியா கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வர கோல்ஸும் பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஈஸியா தான் விடுவாங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் வர 3 கோலுமே வந்து மிஸ்டேக்ஸ் தான் சொல்லலாம். கொனாட்டே வந்து ஈஸியா விட்டுருவாரு, அப்புறம் அவங்க ஈஸியா அடிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த கோல் பார்த்தா கூட நம்ம சாலாவை வந்து ஈஸியா அவங்களோட விங்கர் வந்து தாண்டி போய் ஒரு அற்புதமான கிராஸ் போடுவாரு. அந்த கிராஸை வந்து அவங்களோட பிளேயர் வந்து கெர்கஸ்க்கு முன்னாடி, ஸோ அகெயின் another டிஃபெண்டர் தான், கெர்கஸ் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணல. ஸோ அட்டாக்கருக்கு முன்னாடி வராதனால அழகா ஸ்லாட் ஹோம் பண்ணி ஒரு கோல் போயிடுச்சு. அண்ட் நம்ம லாஸ்ட் கோல் வந்து 4th கோல் கண்டிப்பா பேசியே ஆகணும். வேண்டைக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்காரு, ஜாகிங் பண்ணிருக்காரு, ஓடணும். அதை ஓடுறத விட்டுட்டு ஜாகிங் பண்றதுனால ஷோயோ ஈஸியா தாண்டி போய் ஆமா தாண்டி போய் அழகா உள்ள ஒரு பால் போடுறான். உள்ள கட் பேக் போட்டோன்னா பாக்ஸுக்குள்ளார அவங்க அட்டாக்கர் வந்து தனியா இருக்கான். லிவர்பூல் பிளேயர்ஸ்லாம் சுத்தமா இல்லை. இப்போதான் நம்ம ஆர்சனல் பத்தி பேசணும், எப்படி நீங்க வந்து அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸ் வரும்போது ஃபுல் டீம் டிஃபென்ஸ் வரும். இங்கே வந்து அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு, 3 கோல் விட்டோம்டா, இதுக்கப்புறம் என்ன டிஃபென்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், ஆளே வரல. அந்த 3 டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க பாக்ஸ்ல, அவங்க ஆனா எல்லாருமே கீப்பர் பக்கத்துல போயிட்டாங்க. ஸோ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஆளே இல்லை. அவங்க பிளேயர் அழகா வந்து தனியா சுத்தி வந்து ஆளே இல்லை. ஸோ அவ்வளோ டைம் கிடைச்சது, அழகா ஸ்லாட் பண்ணிட்டாரு. நம்ம கடைசியா வந்து கேம் முடிஞ்சோன்னா விசில் ஊதுவாங்க. விசில் ஊதும் போது அழகா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஓப்பனிங் இருந்தது. ஸோ அது அவங்க விசில் ஊதாம இருந்திருந்தா இன்னொன்று அடிச்சு 5 அடிச்சு நிறைய போயிருக்கும். பட் யா டெஃபினெட்லி வந்து worrying signs for Liverpool. வந்து முக்கியமா ஒலிக்கிற சாங் என்ன தெரியுமா? Saturday morning. இந்த பாட்டு தான் போடுறாங்க. ஏன்னா ஆர்னே ஸ்லாட்டுக்கு கண்டிப்பா க்ளூவே இல்லை இப்போ. ஏன்னா வரிசையா தோக்குறது பெரிய மேட்டர் இல்லை, தோக்குற விதம் இருக்கே. ஹோம்ல 4-1, நாட்டிங்ஹாமோட 3-0, ரொம்ப யுனைடெடோட தோத்தாங்க மாதிரி வரிசையா. அவங்க தான் சொன்ன மாதிரி அவங்க எத்தனை கேம் தோத்தாங்கன்ற ட்ராக்ல எத்தனை கேம் ஜெயிச்சாங்கன்னா லாஸ்ட்டாக ஆஸ்டன்வில்லாவோட ஜெயிச்சாங்க. அதை தவிர்த்து மித்த எல்லா கேமும் தோத்துட்டு இருந்தாங்க. ரியல் மேட்ரிட் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்னே ஸ்லாட்டை மட்டும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் டீம் பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப போராக இருக்காங்க. டிஃபெண்டர்ஸ் இப்படிலாம் பண்ணாங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அண்ட் அட்டாக்கர்ஸ் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க. நிறையா ரீல்ஸ் பார்த்தேன், நிறையா முக்கியமான அந்த அனாலிசிஸ்லாம் சொன்னாங்க. இந்த கேக்போ சாலா எந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருக்காங்க, அதனால அந்த அட்டாக்குமே வேஸ்ட்டாக போயிடுது. சாலாலாம் தெரியுமே ஓரத்துலேருந்து இருப்பான், அங்கேருந்து ஷாட் அடிப்பான், இங்கே உள்ள பாட்டனா ஃப்ரீயாக ஒருத்தருப்பான், பாஸே போட மாட்டான். ஸோ அட்டாக்ல செல்ஃபிஷாக ஆடுறாங்க, டிஃபென்ஸில் மொத்த டீமாக சேர்ந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் சென்டர் பேக்ஸ் 2 பேருமே சொதப்புறாங்க. கொனாட்டேலாம் எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச் பண்ணுங்கடா, கோமஸ் ஆட வைங்கடா. அவனை ஒருத்தன் நல்லா ஆடலன்னு தெரிஞ்சு அவனே ஆட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேல மிஸ்டேக் பண்ண தான் செய்வான். கோமஸுக்கு சான்ஸ் கொடுங்க, இல்லை டெஃபினட்டாக இல்லைனா ஜான்வரியில் அவங்க கோயை வாங்கி ஆகணும். இல்லைனா லிவர்பூல் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப வரிங் சைன்ஸ். அண்ட் ஆர்ன் ஸ்லாட் இருப்பாரான்னு கூட தெரில. ஸோ பார்ப்போம் என்னன்னு. கண்டிப்பா எனக்கு வந்து சுத்தமா புரியல. லாஸ்ட் சீசன் கமாண்டிங்கா விளையாண்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். கமாண்டிங்கா விளையாண்டு இந்த சீசன் டோட்டலா போயிடுச்சு. அகைன் அண்ட் அகைன் சோபோஸ்லாய் ரைட் பேக் போட்டு ஆடுறாங்க. அது வந்து எனக்கு சொல்லி போர் அடிச்சிடுச்சு. பட் யா சோபோஸ்லாயை வந்து மிட்ஃபீல்ட்ல போட்டா கண்டிப்பா வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஓவராலா வந்து அவங்க இப்போ கானர் பிராட்லி இன்ஜுரி,
கானர் பிராட்லி இன்ஜுரி, கோமஸை போடலாம், பட் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி சார், அவன் சொபோஸ்லை அங்கே போட்டு ஆடுறான், நம்ம எக்ஸ்ட்ரா மிட்ஃபீல்டர் அங்கே போட்டலாம். சொபோஸ்லையும் கமாவி காமர் தான் பண்ணிருக்கான், எந்த ஓட்டையாக இருந்தாலும் அடைப்பேன்றான். அதனால் போட்டு ஆடுறேன். ஏன்னா அது பெரிய எனக்கு தெரிஞ்ச இஷ்யூவாக இல்லை. நம்ம அதான் இஷ்யூ நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய இடத்துல ஓட்டை இருக்குது. எல்லா ஓட்டையும் அடித்தாதான் அந்த இஷ்யூக்கு வர முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஷூர் டெஃபினெட்லி. நம்ம ஆர்சனல் யுனைடெட்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ லிவர்பூல் பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம், அவங்க ஆனால் வந்துட்டாங்கன்னா பிடிச்சிருவாங்க. லெட்ஸ் சி. ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா மார்சேல் 2 நியூகாசில் யுனைடெட் 1. அண்ட் நியூகாசில் யுனைடெடோட வின்னிங் நல்ல ஃபார்மை வந்து மார்சேல் காலி பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபார்மர் ஆர்சனல் பிளேயர் பியர் எமரிக் அவுபமேயாங் ஷோ தான் இது. 2 கோல் அடித்து பிரேஸ் அடித்து இந்த கேமை ஜெயிக்க வச்சுருப்பாங்க மார்சேலுக்கு. பட் அவர் நினச்சிருந்தா 3 நாள் அடிச்சிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் ஆன போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்வி பான்ஸ் ஆஸ் யூஷுவல் போன கேம் ஃபார்மை மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டு கோல் அடிச்சிருப்பாரு. ஸோ நியூகாசில் இந்த கேம் ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ்லேயே மார்சேல் முடிச்சிருவாங்க. அவுபமேயாங்கோட ஃபஸ்ட்டு கோல் சொல்லி ஆகணும். செம ஆங்கிளே இருக்காது, அங்கேருந்து ஒரு கட் பண்ணி ஒரு கோல் அடிப்பான், செம கோல். அண்ட் செகண்ட் கோல் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் ஃபினிஷ். ஸோ மார்சேல் நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க லீக்லேயும் பிஎஸ்ஜியோட செம்ம ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் யூசிஎல்லையும் நல்லா ஆடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டீம் டு வாட்ச் அவுட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்சேல் வந்து இப்போது ரீசெண்டாக மேசன் கிரீன்வுட்டோட பிளேயர் ஆஃப் த மந்த் வாங்கினார் அவங்க லீக்ல. ஸோ அதனால மார்சேல் கண்டிப்பாக ஒரு நல்ல அண்டர்டாக் டீமாக இருக்கும், ஒன் டு வாட்ச் அவுட். ப்ளஸ் நியூகாசில் வந்து செம சாலிடாக விளாண்டுருந்தாங்க யூசிஎல்ல. அண்ட் ரீசென்ட்லி ப்ரீமியர் லீக்லேயும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் ஜெயிச்சு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களோட டாப் ஸ்ட்ரைக்கர் வந்து கோல் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஃபார்முக்கு வர்றது எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவ் சைன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கேம்ஸ் எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம் மார்சேல் கண்டிப்பாக. அண்ட் going on to the next game, another big upset at home. Man City 0 and Bayer Leverkusen 2. நம்ம Bayer Leverkusen இந்த சீசன் எவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, டென்ஹாகை தூக்குனாங்க, எல்லாமே பார்த்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸாக சரியான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுக்கு கிரிமால்டோ அண்ட் பேட்ரிக் ஷிக் கோல்ஸ் அடிச்சு 2-0ன்னு ஈஸியாக, அதுவும் எத்திஹாடில் போய் ஜெயிக்கிறதுலாம் வந்து சும்மா விஷயமே கிடையாது. பட் இதில் வந்து மெயின் ரீசன்னு நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சிட்டி பெப் வந்து 10 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் டோக்கு, ஃபோர்டன், ஹாலாண்ட் எல்லாமே பெஞ்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் அடிச்சிருவாங்க பயர் லெவர்குசன். எல்லாருமே சொல்லலாம். அதாவது 10 பிளேயர் வச்சிருக்கான், எனக்கு புரியல. ஓகே, அவங்க ஸ்குவாட் இருக்கு, ப்ளேம் பண்ண முடியாது, எல்லாம் ஓகே. அவன் பயர் லெவர்குசனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் தான் சொன்னேன்னா, அந்த சீசன் பெருசாக ஃபார்மில் இல்லை. அட் த சேம் டைம் அவங்களுக்கு மேனேஜர் வந்து இப்போ தான் புதுசாக மாற்றிட்டு இருக்காங்க, நிறைய கிரைசிஸ் இருக்குது. பட் இந்த எல்லா கிரைசிஸ்லையும் ஒரே பிளேயர் மட்டும் ஓங்கி நிற்கிறாருன்னா அலெக்ஸ் கிரிமால்டோ தான். ஒரு கேப்டனாக பக்காவாக லீட் பண்ணுறாரு. இந்த எல்லாரும் போனதுக்கப்புறமும் நீ பார்த்தனா ஸ்கோரிங் அவர் தான் இருக்காரு. நீ புண்டஸ்லீகா போய் பார்த்தாலுமே அவர் தான் கோல் அடிக்கிறாரு. இந்த மேட்ச்லேயும் சரியான கோல் அடிச்சிருப்பாரு. அண்ட் பேட்ரிக் ஷெக் கோல் அடிச்சிருப்பாங்க. அண்ட் க்ளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, சிட்டி வந்து இப்படி ஃபார்ம் டிப்பாவாங்கன்னு சத்தியமாக யாரும் நினைக்கல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க. இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் நியூகாசிலோட தோத்தாங்க. அது கூட ஹார்ட் ஃபாட்டன் மேட்ச், அதனால தோத்தாங்க. ஓகே, இந்த மேட்ச்லாம் நக்கல் தான். 10 சேஞ்ச் எல்லாம் புரியல. சாட்டர்டே சண்டே லீட்ஸோட மேட்ச் இருக்கு. லீட்ஸோட மேட்ச் தானே இருக்குது. அதாவது நீ 10 சேஞ்ச் பண்ணா கூட, ஆனால் அதான் அங்கேயுமே பண்ணா கூட ஓகே. லீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பயர் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் எந்த டீமும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் பயர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் பெப்பு. கண்டிப்பா அது வந்து நீ சொன்ன அந்த வேர்ட் அண்டர் எஸ்டிமேட் வந்து ரொம்ப ட்ரூ. ஏன்னா 10 சேஞ்ச் அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கோல் தான் அடிப்பாங்க பயர் லெவர்குசன். இவங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே வந்து 3 சேஞ்ச் பண்ணிடுவாங்க மேன் சிட்டி. ஸோ மெயின் பிளேயர்ஸ் ஃபோர்டன், டோக்கோ, ஓரேலி எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஸ்டில் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அண்ட் லேட்டர் ஆன் 60+ மினிட்ஸில் வந்து ஹாலாண்டும் உள்ளே வந்துடுவார். அண்ட் கண்டிப்பாக வந்து சிட்டி டாமினேட் பண்ணாங்க கேமை. அண்ட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஷாட்ஸு. ஆமாம், ஹாலாண்டாக இருந்தாலும் சரி, ஃபோர்டன், டோக்கோ, ஓரேலி எல்லாருமே வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ஷாட்ஸ் அடித்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கீப்பரை நம்ம பாராட்டி ஆகணும். நிறையா சேவ்ஸ். அண்ட் ஆல்சோ பயர் லெவர்குசன் டிஃபென்ஸ் டாப் கிளாஸ். ஸோ சிட்டியை வந்து கண்டிப்பாக க்ளீன் ஷீட் வச்சு எத்திஹாட்ல. ஸோ இன்னொரு விஷயம், பயர் லெவர்குசன் லாஸ்ட் 2 கேம்ஸ் யூசிஎல்ல 2மே அவே கேம்ஸ். ஃபர்ஸ்ட் பென்ஃபிகா அவே 1-0ன்னு க்ளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அகைன் இப்போ சிட்டி அவே 2-0ன்னு க்ளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பயர் லெவர்குசன் இஸ் பேக். எஸ், அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூசிஎல் கிளாசிக்.
PSG 5 and Spurs 3 in Parkdust Princess. And இந்த கேமில் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டினியா ஹேட்ரிக் அடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த 2 கோல் ஃபஸ்ட்டு 2 கோல் பார்க்கணுமே, மொத்த சொருகிருப்பாங்க. என்னடா அது, அவன் போடுறான் ஃபஸ்ட்டு டச்லேயே அடிக்கிறான் டாப். இது அதெல்லாம் சத்தியமாக சேவ் பண்ணவே முடியாது, யாராலையும் சேவ் பண்ண முடியாது. செகண்ட் கோல் லெஃப்ட் ஃபுட்டில் காலர் அடிக்கிறான், தேர்ட் கோல் பெனால்ட்டி. விட்டினியா டாப் ஃபார்ம். அண்ட் அதுக்கு கேம் ஸ்டார்ட் பண்ண பார்த்தா ஸ்பர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இன்னமும் புரியல எதுக்கு 5 பேக் போட்டு 3 சென்டர் பேக் தாமஸ் ஃப்ராங்க் போடுறான்னு தெரில. அங்கேயே அவர் ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப ஓகே உங்க ரொம்ப பெரிய டீம் அப்படின்னு சொல்லிட்டு வராரான்னு தெரில. ஆனால் கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கோலோமோவானி இன்னைக்கு இந்த கேம் செமையாக ஆடினார், ரிச்சார்லிசன் செமையாக ஆடினார். கோலோமோவானி 2 கோல் ஒரு அசிஸ்ட், அண்ட் ரிச்சார்லிசன் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு, அசிஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ ஸ்பர்ஸ் 3 அடிச்சது ஓகே, பட் 5 விட்றாங்க. எனக்கு புரியல, லாஸ்ட் கேம் எங்களோட 4 விட்டாங்க, இந்த கேம் 5 விட்டாங்க. ஆனால் இந்த 2 கேமுமே என்ன சிமிலாரிட்டி பார்த்தோன்னா 5 பேக் 3 சென்டர் பேக் போட்டு ஆடிருப்பாங்க. நீ எந்த அளவுக்கு டிஃபென்ஸுன்னு போறியோ அந்த அளவுக்கு அது ஏதோ எந்த குறிக்கோளுக்கு போறியோ அந்த குறிக்கோளே நடக்கலன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. கண்டிப்பா நம்ம வந்து இப்போ தாமஸ் ஃப்ராங்க்னு மட்டும் இல்ல, முன்னாடி சீசன்ஸ் கூட வந்து இதே தான் அவங்க பண்ணுவாங்க. கோல்ஸ் நிறைய அடிப்பாங்க, பட் டிஃபென்ஸ் வந்து வெரி லீக்கி டிஃபென்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கோலோமோவானி அவரோட ஃபார்மர் டீம் அகெயின்ஸ்டாக வந்து பயங்கரமாக ஷைன் பண்ணியிருக்காரு. பட் ஒன்ஸ் அகெயின் கமிங் டு விட்டினியா, எனக்கு இந்த போர்ச்சுகீஸ் மிட்ஃபீல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கிரேவி தான். ஜாவோ நெவஸாக இருந்தாலும் சரி, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸாக இருந்தாலும் சரி, விட்டினியாவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிச்சில் எந்த இடத்துல நீ பாலை கொடுத்தாலும் பேங்கர்ஸ். அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டா அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம வந்து எல்லாம் ஆன் டார்கெட் அடிக்கிறாங்க, கோல் போகுது. பிளஸ் இவங்க எல்லாருமே பெனால்டி டேக்கர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ போர்ச்சுகலுக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து பயங்கரமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மாற்றி மாற்றி வந்து கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் பெர்ஃபார்மும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அதுவும் ரீசெண்டாக பிஎஸ்ஜிக்கு டாப் பெர்ஃபார்மர்ஸ்னு பார்த்தா 2 மிட்ஃபீல்டர்ஸ், ஜாவோ நெவஸ் அண்ட் விட்டினியா, 2 போர்ச்சுகீஸ் மிட்ஃபீல்டர்ஸ் தான் வந்து பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. அண்ட் அகெயின் பிஎஸ்ஜிக்கும் வந்து அவங்க 3 கோல் விட்டாங்க. ஸோ அகெயின் கொஞ்சம் லீக்கியாக தான் இருக்குது டிஃபென்ஸ், அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஸ்பர்ஸ் மாதிரி ஒரு டீமோட விளையாடும் போது, அதுவும் அவங்க 5 பேக் போட்டு விளையாடும் போது, நீங்கள் கோல் அடிக்கிறது வேணால் கஷ்டமாக இருக்கலாம், பட் கோல் கண்டிப்பா விடக்கூடாது. அண்ட் அதுவும் வந்து ஒரு ஸ்பாட் டு இம்ப்ரூவ் தான் பிஎஸ்சிக்கு. அவன் நினச்சிட்டு இருக்கான் 5 பேக் போட்டா டிஃபென்ஸ் பண்ணலான்னு. அதாவது ஃபார்மேஷன் போட்டாலும் ஒர்க் ரேட் போட்டால் தான் டிஃபென்ஸ் பண்ண முடியுன்றது ஸ்பர்ஸுக்கு தெரில போல். ஏன்னா லாஸ்ட் சீசன் நீ சொன்ன அவங்க கோல்ஸ் அடிப்பாங்க, கோல்ஸ் விடுவாங்கன்னு. ஆனால் அது அப்போ ஆன்ஜ் வந்து என்ன பண்ணுவார், ஹைலைன் போட்டு ஆடுவார், ப்ளஸ் ரொம்ப அட்டாக்கிங் ஆடுவார், கோல் விடுவாங்க. தாமஸ் ஃப்ராங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கேம் முன்னாடி போட்ட டாக்டிக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. நார்மலாக பேலன்ஸ்டாக போடுவார், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஆர்சனல் ஹோம் வரும், பிஎஸ்ஜி ஹோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு பார்த்தியா, ரொம்ப டிஃபென்சிவாக போகணும். அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா அவங்க 5 கோல் 4 கோல்லாம் நீ இந்த சீசன் பார்த்தனா தோத்தாலும் 1 கோல் 2 கோல் தான் தோப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தாமஸ் ஃப்ராங்க் அந்த டாக்டிக்ஸை தயவுசெய்து 3 பேக்லாம் வேணாம், நீங்கள் நிறைய மிட்ஃபீல்டை இறக்குங்க. 4 பேக்கே கரெக்டாக தான் இருந்தது. ரொமேரோ வேண்டவனே போதுமானது. ஸோ கண்டிப்பா பார்த்தனா ஒரு நல்லது. லெட்ஸ் சீ. ஆமாம், அதுவும் ரொமேரோ வேண்டவன்லாம் சும்மா கிடையாதுப்பா. ஆமாம், அவங்க டாப் பிளேயர்ஸ். பட் எதுக்கு தேர்ட் சென்டர் பேக் போகிறான்னு தெரில. ஓகே தெரில, அவங்க தோக்குற வரையும் நமக்கு நல்லது தான். எஸ் கண்டிப்பா. ஓகே, லாஸ்ட் கேம் வந்து another 2 டீமுமே வந்து பயங்கர டிஃபென்சிவான டீம்ஸ், அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் இன்டர் மிலான். அண்ட் இன்டர் மிலான் இந்த சீசன் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாம இருந்தது யூசிஎல்ல. பட் சிமியோனே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அத்லெட்டிகோ மேட்ரிட் 2 அண்ட் இன்டர் மிலான் 1. பட் ஆஸ் யூஷுவல் இன்டர் தான் வந்து பயங்கர பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் மினிட்டே டிமார்க்கோக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும், நல்லா சேவ் பண்ணிடுவாங்க. அண்ட் அகைன் அடுத்த நிமிஷமே டிமார்க்கோக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், போஸ்ட்டுக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆகும். பட் இதில் வந்து அவங்களால இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அண்ட் அத்லெட்டிகோ ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஹூலியான் அல்வாரஸ் வந்து ஒரு ரீபவுண்ட் நிறையா என்னென்னமோ ஆகும், கோல் அடிப்பார். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பால் சொல்லிடுவார் ரெஃப்ரி, அப்புறம் விஆரில் போய் பார்த்துட்டு வந்து ஓகே தட்ஸ் அ கோல்னு சொல்லுவாங்க. அண்ட் அகைன் இன்டர் திரும்பியும் வருவாங்க கேம்குள்ளே, நல்லா அடிப்பாங்க அண்ட் ஒரு கோல் கூட அடிப்பாங்க. பட் ஸ்டில் இந்த கேம் வந்து கடைசி வரையும் போவோங்க. 90+2ல வந்து மேனுவல் அக்காஞ்சி ஒரு கார்னர் விடுவார். அந்த கார்னரில் கிரீஸ்மன் வந்து ஒரு அழகான பால், ஹோசே மரியா ஜிமெனஸ் சரியான ஜம்ப்பு, சம ஹெட்டரு, வின்னர், லாஸ்ட் மினிட் வின்னர் ஃபார் அத்லெட்டிகோ மேட்ரிட். அண்ட் பயங்கரமான 3 points அட் ஹோம் டு சிமியோனே. அண்ட் இந்த கேமில் வந்து நிறையா நடந்துச்சு. ஸோ அக்காஞ்சி வந்து பயங்கர அக்ரெசிவாக டிஃபெண்ட் பண்ணுவார் இந்த சிமியோனி மேலே. சிமியோனி வந்து நல்லா ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலாக ஒரு பெனால்ட்டி
பெனால்ட்டி கூட எனக்கு வந்து அது பெனால்ட்டி மாதிரி தான் இருந்தது. காஞ்சி வந்து தள்ளி விடுவார் சிமியோனேவா, பட் அது கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அகெயின் வந்து இன்னொரு தடவை ஒரு பயங்கர ஃபிசிக்கலான ஒரு சேலஞ்ச் போடுவார். ப்ராப்பர் சேலஞ்ச் தான், பட் அதனால கொஞ்சம் சண்டையாகும், ரெண்டு டீமே வந்து கொஞ்சம் ஆல்டர்கேஷன்ஸ் நடக்கும். பட் ஸ்டில் இது ஒரு ப்ராப்பர் யூசிஎல் நைட். இந்த ரெண்டு டீம்கிட்டையும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? குட் டிஃபென்ஸ், பயங்கர கிரிட்டி, ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கேம்ல பார்த்தோம். ஸோ டாப் கேம். எஸ் எஸ். ஸோ இதோட நம்ம யூசிஎல் முக்கியமான கேம்ஸ் எல்லாமே ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் சில நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது, டேபிளில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. பட் நெக்ஸ்ட் கேம் வீக் வர வரைக்கும் நம்ம அவங்கவுங்க லீகில் நிறைய மேட்சஸ், கிறிஸ்மஸ் பிக்சர்ஸ் வரும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். ஸோ அன்டில் வி சி இன் த நெக்ஸ்ட் ரிவ்யூ, பை கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் see you later.